காவிரியில் 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கை நடத்தவில்லை. ஒரு தவறான தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவே முடியாது. மொத்தத்தில் காவிரி தீர்ப்பு என்பது ஒரு ஏட்டுச் சுரைக்காய், காணல் நீர் மாயமான். மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இருக்க வேண்டி வரும். இலக்கு இல்லாம வழக்கு நடத்திட்டாங்க. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தி ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அது மேட்டூர் அணைக்கு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் கொண்டு வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் அந்த விகிதாச்சாரப்படி என்ன விகிதாச்சாரம்? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் தேக்கக்கூடாது. அது மேட்டூர் அணையில் மட்டுமே தேக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் எதுக்கு இரு மாநில உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? எதுக்கு மேகதாட்டூல அணை கட்டும் என்ன கர்நாடகாவுக்கு வருது? இன்னைக்கு உதயநிதி அவர்கள் சொல்றாங்க, எதிர்க்கட்சி தலைவர், நீங்க கர்நாடக முதல்வரை போய் பாருங்க, நம்ம முதல்வர் பார்க்கணுங்கிறவங்க. எதுக்கு போய் பார்க்கணும்? தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் ஆணையத்தை அணுக வேண்டியதில்லை, கர்நாடக முதலமைச்சரை அணுக வேண்டியதில்லை. இந்த தீர்ப்பு ஒரு தவறான தீர்ப்பு. இதுவரையில் எப்ப திறந்திருக்காங்க? 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 8 ஆண்டுகள், இந்த 36 ஆண்டுகள் எப்ப திறந்திருக்காங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும். அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டையும் புதுச்சேரியும் வடிகால் அமைச்சு திறந்திருக்கிறாங்களே ஒழிய தமிழ்நாடும் புதுவையும் காவிரியில் கடமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போறதில்லை. எதுக்காக தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தேக்கங்கள் தேக்கணும்? அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் புதுவை அரசும் பணம் கொடுத்ததா? இல்ல தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றோமா? எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் இவர்களுடைய நீரை அவர்களுடைய அணையில் தேக்கி வைத்து மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு திறக்க வேண்டும் என்ற தீர்ப்பு வாங்கி தந்திருக்கின்றார்கள். மாதாந்திர அடிப்படையில் எப்படி கொடுக்கணும்? 2007 இறுதி தீர்ப்படி ஜூன் மாதம் 10 டிஎம்சி, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22, நவம்பர் 5, டிசம்பர் 8, ஜனவரி 3, பிப்ரவரி 2.5, மார்ச் 2.5, ஏப்ரல் 2.5, மே 2.5 இந்த நீரை எல்லையில் கொடுக்க வேண்டும் என்பது தீர்ப்பு. இதுவரை எப்ப கொடுத்திருக்காங்க? அதாவது இதை பத்தி அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிச்சுமா? இல்ல சிறப்பு சட்டப்பேரவை அமர்வில் பேசணுமா? 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாள் பாராளுமன்றத்தில் வாய் திறந்திருப்பாங்களா? தினந்தோறும் நீர் பங்கீடு ஒன்றுதான் தீர்வு. அதற்காக தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்யணும். ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், ஏற்றுக்கொள்ள மறுத்தால் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும். இவைகளையெல்லாம் நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் அவர்களிடம் சொல்லி இருக்கின்றோம். அவரும் ஐயா நீங்களும் ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு அரசாங்கம் உங்களுக்கு பின்னாடி இருந்து உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் நாங்க ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்யவிருக்கிறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த 1924 உடன்படிக்கை 50 வருஷத்துக்கு பின்னாடி 74 புதுப்பிச்சிருக்கணும். அப்போ சில நெருக்கடியின் காரணமா கர்நாடகாவில் தேர்தல், அப்ப காங்கிரஸ் அங்கு வெற்றி பெற்றாகணும். சில நிர்பந்தம் கலைஞர் அவர்களுக்கு, உடனே அந்த வழக்கு திரும்ப பெற்றார். அப்போ மன்னார்குடி ரங்கநாதன் ஒரு விவசாயி ஒரு வழக்கு தாக்கல் பண்ணி வச்சிருந்தாரு, அவர் திரும்ப பெறல. அந்த வழக்கு இருந்ததுனாலதான் 1990 அப்ப விபி சிங் பிரதமரா இருந்தபோது காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் நாங்க ஒரு மனு தாக்கல் பண்றோம் உச்சநீதிமன்றத்தில், காவிரி நடுவர் மன்றத்தில் மன்னிக்கவும். அதனால இந்த காவிரி தீர்ப்பு நடைமுறைப்படுத்தவே முடியாது. அதாவது மேகதாது அணை கட்டவே முடியாது. அந்த கட்டுமான பொருட்கள் தமிழ்நாடு வழியா தான் போயாகணும். தமிழ்நாடு நினைச்சாதான் அவங்க கட்ட முடியும். ஆகாயத்தில் கொண்டு வர முடியாது, ஹெலிகாப்டர்ல கட்டுமான பொருட்கள் கொண்டு வர முடியாது. ஆகவே மேகதாது அணை கட்ட முடியாது. வனம், சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்ற அமைச்சகம் ஒப்புதல் கொடுக்கவே கொடுக்காது. அதனால பெரும் பாதிப்பு. 4.25 டிஎம்சி கொள்ளளவுக்கு எதுக்கு 67 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட தண்ணி அணை கட்டணும்?
அவங்களுக்கு தேவை பெங்களூரு குடிநீர் 4.25 டிஎம்சி. அதுக்காக தான் கட்டுறோம்ங்கிறாங்க. அதுக்கு அத்தப்படியான கட்டணும் என்ன நோக்கம், உள்நோக்கம் என்ன? அதாவது அவங்களுடைய தயவைத்தான் நாடிக்கிட்டு இருக்கணும். இது என்னன்னா மத்தியில் காங்கிரஸ் ஆண்டாலும் பாஜக ஆண்டாலும் அவங்களுடைய நிலைப்பாடு ஒண்ணுதான். அது எந்த அரசா இருந்தாலும் எந்த ஒரு கட்சி மத்தியில் ஆண்டாலும் நிலைப்பாடு ஒண்ணுதான். இதே நிலைப்பாடு தான். தமிழ்நாடு கர்நாடகா ஒற்றுமையா இருக்கக்கூடாது. இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். மேல இருந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கணும். தங்களுடைய ஆளுமை போகக்கூடாது. இதைத்தான் ஒவ்வொரு கட்சி பாஜக நினைக்குது, காங்கிரஸ் நினைக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பு ஒரு தவறான தீர்ப்பு. அதாவது பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் போர்தலும் வல்லது அமைச்சுன்னு வள்ளுவர் சொல்றாரு. அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆங்கிலேயர் என்ன செஞ்சாங்களோ அன்னைக்கு நாட்டை பிடிக்கிறதுக்கு அதையாதான் இன்னைக்கு மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்த தீர்ப்பு தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றால் இரு மாநில உறவு மேம்படும், மோதல் போக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும், இறையாண்மை ஒருமைப்பாடு வலுப்பெறும். வாழ்த்துக்கள்.